السلام عليكم ورحمة الله وبركاته. أرسل الله إلينا بالكرامات العظام أحمد المختار طه سيد الرسل الكرام لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله حزب الله وأصحابه جند الله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. صدق الله العظيم. عن عائشة أن النبي صلى الله عليه وسلم كان يعفض بعض أهله يمسح بيده اليمنى ويقول: اللهم رب الناس أذهب الباس اشف أنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் எங்கள் நாயகம் அருள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவரின் அருமந்த குடும்பத்தார் மீதும், அன்னவரின் வழியை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் எண்ணற்ற சஹாபா பெருமக்கள் மீதும், தாபீன்கள் தபா தாபீன்கள் இறைநேசர்கள் சுஹதாக்கள் சுலஹாக்கள் ஃபுகஹாக்கள் இறைநேசர்கள், உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிமான மூமினான ஆண் பெண் யாவர் மீதும், இந்த மகோன்னதமான சபைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சிறார்களும் பெரியார்களும் பாவாமார்களும் சாதாத்மார்களும் உலமாக்களும் மாணவ கண்மணிகளுக்கும் மாணவியர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அருளை நம் யாரும் மீதும் சூழட்டுமாக. அல்லாஹ் இறக்கி வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, இந்த புனிதமான மாதத்திலே, ஒரு புனிதமான நேரத்தில், ஒரு புனிதமான மஜ்லிஸில் நம்மை யாவர்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒன்று கூட்டியது போல், நாளை மறுமையில் சுவனச்சோலையில் ஹாத்தமுன் நபியின் அருள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மற்றும் நபிமார்கள் ரசூல்மார்கள் சுஹதாக்கள் சுலஹாக்கள் சித்தீக்கீங்கள் இறைநேசருடன் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வையகத்தை படைத்து, இந்த வையகத்திலே கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து, அனைத்து படைப்புகளுக்கும் தேவையான பொருள் வளத்தையும் உடல் நலத்தையும் அல்லாஹ் கொடுத்து, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக எண்ணற்ற நபிமார்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வையகத்திற்கு அனுப்பி வைத்தான். இறுதி நபியாக, முத்திரை நபியாக சர்தார் தோஜஹான், ஈரோடகத் தலைவர், எங்கள் நாயகம் அருள் நாயகம் ஷஃபியுல் முத்னிபீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இறுதி நபியாக அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் 6666 வசனங்களையும் பெருங்கொண்ட மோஜிசாவாக வழங்கப்பட்டு, உலக மக்கள் யாவருக்கும் ஒரு வழிகாட்டியாக, வாழ்க்கையின் முன்னோடியாக, சோனத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய அரும் பொக்கிஷமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை நமக்கு ஒரு இமாமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, அந்த அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே
மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய வசனங்களையும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அருள் வசனத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நிறைந்து சொல்லியிருக்கிறான், நிறைவாக சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்று 24வது ஜுஸு ஷேக் புகாரி இமாம் ரஹமத்துல்லா அவர்கள் இனி 24வது ஜுஸிலும் கூட ஆரோக்கியத்தை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். பாபு ருக்கியத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஓதி பார்த்தல் என்ற ஒரு பாடத்தை ஷேഖனா இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உம்முல் கிதாபில் சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, நாம் தொழுகையில் ஓதக்கூடிய, அதுவும் ஹத்தம் ஃபாத்திஹா ஓதக்கூடிய அந்த முக்கியமான சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப், குர்ஆனின் தாய். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் கேட்டார், பயானம் முடிஞ்ச பிறகு, ஹஜ்ரத் குர்ஆனி தாய்ன்னு சொல்கிறீர்களே, குர்ஆனி வாப்பா யாரும் கேட்டார். இது தேவையில்லாத கேள்வி. குர்ஆனி தாய் என்று தான் நபிகள் சொல்லி தந்திருக்கிறார்கள். உம்முல் கிதாப் குர்ஆனி தாய், அந்த அளவுக்கு முக்கியமான சூரா. அந்த சூறாவை பற்றியும் ஷேഖனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விஷக்கடிக்கு ஓதினால் அந்த விஷக்கடியும் நீங்கிவிடும் சூரத் ஃபாத்திஹா பரக்கத்தை கொண்டு அது பெரிய கொண்டு பெரும் கொண்ட நிகழ்ச்சி அது. அப்படிப்பட்ட பாடங்களெல்லாம் புகாரி இமாம் அவர்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், அவருடைய கிதாப் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட பாடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஅவ்விது பஅத அஹ்லிஹி யம்ஸ பியதிஹில் யும்னா வ யகூல் اللهم رب الناس اذهب الباس اشفي انت الشافي لا شفاء الا شفاؤك شفاء لا يغادر سقما என்ற ஒரு ஹதீஸையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த முக்கியமான அந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களிடத்திலிருந்து ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஓதி பார்க்கும்படி சொன்னார்கள். அவர்களுக்கு நீங்கள் மந்திரிக்க வேண்டும், அவருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். ஸல்லல்லாஹு துணைவியார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருவருக்கான நோயிலிருந்து பாதுகாப்பு கோரி வந்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முபாரக்கான வலது கரத்தை மேல் வைத்து துஆ செய்தார்கள். அந்த துஆ தான் அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா லா யுகாதிரு சகமா. எல்லா மருந்துகளிலும் முக்கியமான மருந்து இந்த ஒரு துஆ தான். இறைவா, இரட்சகா, மக்கள் இரட்சகனே, துன்பத்தை விட்டும் துன்பத்தை போக்கி இவருக்கு சுகமளிப்பாயாக. நீயே குணமளிப்பவன், உன் நிவாரணத்தை தவிர வேறு யாரும் நிவாரணம் அளிக்கவே முடியாது. நாய் யா அல்லாஹ், நீதான் சுகமளிக்கக்கூடியவன். ஷாஃபி, நீதான் ஷாஃபி, சுகமளிக்கக்கூடியவன் என்ற ஒரு அழுத்தமான ஒரு துஆவை நபிகள் சொல்லி தந்தார்கள். நோய் அறவே இல்லாதவாறு அல்லாஹ் தனிசுவான், சுகமளிப்பான், எந்த நோயும் இருக்காது, எல்லாம் துடைத்து விடுவான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா. அப்படிப்பட்ட இந்த வசனம் என்று இந்த ஆயத்து ஓதப்பட்டிருக்கிறது. கண்ணியமிகு சங்கையாளர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நோயாளி சந்திப்பது சுன்னத் அல்லவா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பெருங்கொண்ட சஹாபி அவர்கள் சுகம் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அன்றைய ஆட்சி காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக, இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக இருந்து இவர்களை சந்திக்க வருகிறார்கள். அப்துல்லாஹ் மஸ்ஊத் அவர்களை பார்த்ததும் சோகமாக இருந்தார்கள். ஒரு ஆளை பார்க்க வந்தால் சிரித்த முகத்தை இருக்க வேண்டும், பாருங்கள் போன்னு சொல்ல வேண்டும். இவர் சோகமாக இருந்த கதையை பார்த்ததுமே கேட்கிறார்கள், தோழரே, ஏன் சோகமாக இருக்கிறீர்கள், சிரித்த முகத்தை இருக்க வேண்டாமா கேட்கும் பொழுது ஒரு என்ன நேர்ந்தது சொன்னார்கள். துனூபி, என்னுடைய பாவத்தை நினைத்து நான் கவலைன்னு சொன்னார்கள். என்னுடைய பாவத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன்னு சொன்னார்களாம்.
ஜம்புன்னு சொன்னால் பாவம், துனூபி பாவங்கள். எனக்கு அவர் என்ன பாவம் செய்திருப்பார்கள் சஹாபாக்கள்? தன்னைத்தானே அவர்கள் ஏதோ நாம் குறை செய்து விட்டோமோ, நம்முடைய இந்த பாவத்தின் காரணமாகத்தான் நம்மளுக்கு நோய் வந்து விட்டதோ என்று சொன்னார்கள். துனூபி, என்னுடைய பாவங்கள் சொன்னாங்க. அதுக்கு போய் கேட்கிறார்கள். அடுத்த கொஸ்டின், உஸ்மான் அல்லாஹ் கேட்கிறார்கள், தோழரே நீங்கள் சுகமில்லா இருக்கிறீர்களே, அந்த சுகத்தை போக்குவதற்காக வேண்டி ஒரு மருத்துவத்தை அழைத்து கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. கூட்டிட்டு நான் உங்களுக்கு அழைத்து போகாம சொல்லல, மருத்துவர் அழைத்து கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பவர் நோய் வந்துட்டோம். நோயை பற்றி பேசும்போது கிரண்டுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் காப்பாற்றணும் கடைசி வரைக்கும். ஹலீஃபா உஸ்மான் அவர்கள் கேட்கிறார்கள், தோழரே உங்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, மருத்துவர் அழைத்து கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. அப்துல்லா மசூத் அவர் கேட்கிறார், சொன்னார்கள், அத்தபீபு அம்ரதனி, அந்த டாக்டர் தான் எனக்கு நோய் தந்த டாக்டர். யார்? அல்லாஹ் சொல்கிறாங்க. அத்தபீபு அம்ரதனி, அந்த டாக்டர் தான். டாக்டருக்கெல்லாம் டாக்டர், எம்டி எல்லாம் பல எம்டியை தாண்டியவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அவன் தான் எனக்கு நோயை தந்திருக்கிறான், அவன் நோயை குணப்படுத்துவான் என்று ஆழமான உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த கொஸ்டின் கேட்கிறார்கள், தோழரே சுகமில்லா இருக்கிறீர்கள், மௌத்துடைய அடையாளம் உங்களுக்கு பெண் குழந்தை அதிகமாக இருக்கிறார்கள், பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் நாடிகளுக்கு ஆண் குழந்தையாக கொடுப்பான், அவன் நாடிகளுக்கு பெண் குழந்தையாகவே கொடுப்பான், அவன் நாடிகளுக்கு ரெண்டும் கலந்தும் கொடுப்பான். அடுத்த லிஸ்ட்டு தான் மிக வருத்தமான செய்தி, சொல்லக்கூடாது, மறுபடியாகவும் ஆக்குவான். இது அவனுடைய சுவிட்ச், மெயின் சுவிட்ச் அவங்க கையில் இருக்குது. அப்போ ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே பெண் குழந்தை தான் சொல்லுவாங்க. அதே போன்று அப்துல்லா மசூத் அவர்கள் எல்லாமே பெண் குழந்தைகள் தான். ஹலீஃபா கேட்கிறார்கள், உங்களுக்கு எல்லாமே பெண் குழந்தை இருக்கிறார்களே, அவர்களுக்கு உண்டான என்னுடைய ஹசானாவிலிருந்து ஏதாவது பொருளாதாரம், உணவு பண்டங்கள் எது கொடுக்கட்டுமா, தரட்டுமான்னு கேட்குறாங்க. அதற்கும் அவர்கள் இசையவில்லை, தடுத்து விட்டார்கள். ஹலீஃபா அவர்களே, அதுவும் தேவையில்லை. என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? மன் கரா சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துஸிபு ஃபாக்கத்தன் அபதா சொன்னார்கள். தலைவர் சொல்லுக்கு நான் கட்டுப்படுவேன், தலைவர் எந்த விதமான சந்தேகம் இருக்காது, அவர் சொன்னால் நிச்சயம் நடந்தே தீரும் என்ற அடிப்படையில் உறுதியாக பேசுகிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் சூரத்துல் வாக்கியாவை மக்ரிப் பிற ஓதுகிறார்களோ, இரவில் ஓதுகிறார்களோ, அவர்களுக்கு பஞ்சம் ஏற்படாது, உணவு நெருக்கடி ஏற்படாது, பிரச்சனை ஏற்படாது, ரிஸ்குகள் தட்டாமல் வந்துவிடும் என்பதாக நபிகள் சொல்லி தந்தார்கள். இது நம்பிக்கை வேண்டும், நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். அதனால் அந்த சூரத்துல் வாக்கியாவை நான் என்னுடைய பெண் மக்களுக்கு ஓத சொல்லியிருக்கிறேன். யா அமுருனா யா அமுரு பனாத்திஹி யக்ரான பிஹா ஃபீ குல்லி லைலத்தின். இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, என்னுடைய பெண் மக்களுக்கு ஓத சொல்லியிருக்கிறேன், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் எந்த உணவு நெருக்கி வராது, அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான்னு அந்த நம்பிக்கை சொன்னாங்க. இந்த விஷயத்தை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டிலும் கூட, நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் பெண் மக்கள் யாராக இருந்தாலும் பல நபிகள் சொல்லி தந்தார்கள். மக்ரிப் பிற இரவு நேரத்தில் சூரத்து வாக்கியா ஓது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. சூரத்து வாக்கியா ஓதுங்க, இரவு நேரத்தில் உணவு நெருக்கடி ஏற்படாது, பஞ்சங்கள் ஏற்படாது, அல்லாஹ் தஆலா
விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவான், ரிசுக்கை அதிகமாக தருவான் என்ற நம்பிக்கையோடு ஓதுங்கள். நம்முடைய பெண் மக்களுக்கு ஓத சொல்லுங்கள். மகரிப் பிறகு என்ன நடக்குது வீடுகளில்? ஒரு காலத்து குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்டது. இப்போ எல்லாம் பல வகையான சப்தங்கள். தன்னுடைய தாயுடைய கையிலையும் ஒரு ஃபோன், பிள்ளைகள் கையிலையும் ஒரு ஃபோன், டியூஷன். எந்த பிள்ளை நைட்டில் ஓதுகிறது? தாய்மாரி நம்ம கண்டிப்பாக இருக்க வேண்டும், இதை கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரவு நேரங்களில் சூரத்து வாக்கியா ஓத சொல்லுங்கள். மதரசா அருசுல் ஜன்னா, மாஸ்கரியா, இது போன்ற மதரசா மாணவிகள் இந்த சூறாக்கெல்லாம் மனநம்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அவரை ஓதிக்கொண்டு வருகிறார்கள். அதையும் நாம் ஓதி பழக வேண்டும், அவர்கள் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் தோழர்களே. ஆக இப்னு மஸ்ஊத் அவர் இந்த அளவுக்கு செய்தி சொன்னான்னா எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க சங்கையானவர்களே, நமது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? நோய் தருவதும் அல்லாஹ் தான். மனசை வைத்துக் கொள்ளுங்கள். நோயை தருவது அல்லாஹ் தான், சுகத்தை தருவதும் அல்லாஹ் தான், மருந்தையும் அவன் தான் படைத்தான், நோய்க்கு நிவாரணத்தையும் அவன் தான் படைத்திருக்கிறான், சுகத்தையும் அவன் தான் படைத்தான். அதே போன்று உலகத்திற்கு அந்த டாக்டர்மார்களையும் மருத்துவர்களையும் அவன் தான் ஏற்படுத்தியிருக்கிறான். உலகத்தில் டாக்டர் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த படிப்பு படித்திருக்கிறார்கள். இந்த படிப்புக்குள்ள சக்தி அல்லாஹ் கொடுத்தான். அவர் நோயை பார்க்கிறார்கள், மருத்துவம் செய்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை செய்கிறார்கள். அந்த மருத்துவத்தை ஏற்படுத்துவதும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தியிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல இப்படி கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? வைதா மரித்து ஹுவ யஷ்ஃபீனி சொன்னாங்க. வைதா மரித்து ஹுவ யஷ்ஃபீனி, அவருடைய நம்பிக்கை பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க சொன்னார்கள், நான் நோயாளி அடைந்தால் அவன் தான் எனக்கு நிவாரணம் அளிக்கிறான், சுகம் அளிப்பான், அவன் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் நோயற்றால் அவன் தான் என்னை குணப்படுத்துகிறான். ஆழமா நம்பிக்கை இருந்தது அவர்களுக்கு. வந்த வியாதி நீங்கும் வரை யாருக்காவது நோய் ஏற்பட்டு விட்டால் சபர் செய்து கொள்ளுங்க, பொறுமை கையாளுங்க, புலம்பக்கூடாது. ஆகா இப்படி வந்துட்டே கஷ்டப்படுறேனே, இவ்வளோ காலமாக பிரியாணி சாப்பிட்டேனே, இப்போ ரொட்டி தானே திங்கிறேன். வீட்டில் பிரியாணி ஆக்கி வைக்கிறார்கள், நெய்ச்சோறு மணக்க இருக்கிறது. வீட்டில் நோயாளி சாதாரண ரொட்டி திங்கிறார். எவ்வளோ பரிதாபமான செய்தி. அவர் ஏக்கமில்லை, ஏங்குவாளவா, யாரெல்லாம் இப்படி ஆகிட்டாயே என்று கவலைப்பட தேவையில்லை, புலம்ப தேவையில்லை, சபூர் செய்து கொள்ளுங்கள். நபிமார்கள் அல்லாஹ் சோதிக்கவில்லையா? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயால் பாதிக்கப்பட்டார்கள். யாரு? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அந்த நோயிலிருந்து யா அல்லாஹ் எனக்கு சுகத்தை தருவாயா என்று கேட்கவில்லை. நாம் எல்லாம் சுகத்துக்கான துவா செய்கிறோம். யா அல்லாஹ் எனக்கு சுகத்தை தருவாயாக துவா கேட்கணும். நோயை நேற்று அவங்க மகான் ஷேக் ஹல்ராம் சொன்ன மாதிரி எவ்வளோ நோயை தந்துரு மௌத்தாக்கின்னு கேட்கக்கூடாது. எவ்வளோ சுகத்தைத்தா, சுகத்தைத்தா, யா அல்லாஹ் நான் நல்லபடியாக வாழ வேண்டும், நல்ல தொழ வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், உன்னை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும், யா அல்லாஹ் சரிய சுகத்தைத்தா என்று தான் நம்ம கேட்க வேண்டும். ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? வஅய்யூப இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தான் பிணியை கொடுத்தான், அவன் தான் சுகப்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு இருந்து ரொம்ப பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், நபியே அய்யூபே நான் நினைவுகூறுவாயாக. அவங்க என்ன சொன்னார்கள்? நபி அலைஹிஸ்ஸலாம், எனக்கு ஒரு துன்பம் தொட்டு விட்டது சொன்னாங்க. ஒரு வியாதி தொட்டு விட்டுன்னு சொன்னாங்க. வியாதி வந்து விட்டு சொல்லலை. அவனுக்கு தெரியாதா? யாருக்கு எந்த நோய் இருக்கோ அல்லாஹ் தெரியாதா? சொல்ல வேண்டுமா? தொடர்ந்து சொல்ல. வியாதி காய்ச்சல் தந்துட்டா, தலைவலி தந்துட்டாயே, வயிற்றுலை தந்துட்டான்னு அல்லாஹ் தெரியாதா? அய்யூப் சொன்னாங்க, எனக்கு நோய் தொட்டு விட்டது, துன்பம் தொட்டு விட்டது என்று சொன்ன அன்னி மஸ்ஸனிய துர் சொன்னாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், அய்யூப் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை நினைவு கூறுவீராக. அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு துன்பம் என்னை தொட்டு விட்டது,
நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக்க கிருபையாளனாக இருக்கிறாய் என்று தான் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு சும்மா உருவானா? அல்லாஹுடைய திருத்துறலோ நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் உடனே சொன்னான், உடனே பதில் சொன்னான். அய்யூபே ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின். அல்லாஹ் பதில் சொன்னான், அவருக்கு நாம் பதிலளித்தோம், அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை பிரியை நீக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். எவ்வளோ பற்றியா? இப்போ நாமும் அல்லாஹ்கிட்ட நாம் கேட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு பதில் தெரியாது, அல்லாஹ் சுகப்படுத்துவான். இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு வர வேண்டும். ஆக யாருக்காவது ஏதாவது துன்பங்கள் நேரிட்டால் சுகம் இல்லாமல் போனால், தலைவலி வந்தால், அட்லீஸ்ட் தலைவலி, வயிற்று வலி, லூஸ் மோஷன் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், துஆ செய்யணும். அந்த துஆக்களில் மிக விசேஷமான துஆ என்னன்னு தெரியுமா? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் கேட்ட துஆ. மீன் வயிற்றுக்குள்ளிருந்து கேட்டாரவா 3 இருள்களை சந்தித்தார்கள். மீன் வயிற்றுடைய இருள், ஆழ் கடலின் இருள், இரவின் இருள், 3 துல்மாத் அல்லாஹ் சொல்லியா 3 இருளை சந்தித்தார்கள். 3 கடலில் என்ன லைட்டாக போட்டு இருக்கும், மீன் வயிற்று என்ன லைட்டாக இருக்கும், கரண்டாக இருந்துச்சு. இருள் கவ்வியது. ஆள் கடை இருந்து கொண்டு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை திட்டவில்லை. அவர்களுக்கு எந்த விதமான ஏக்கமோ, அவருக்கு எந்த விதமான சோகமோ கவலை ஏற்படவில்லை. என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சொல்லுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது தஸ்பீ யூனுஸ் சொல்லுவாங்க. தஸ்பீ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்ட தஸ்பீ லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது நம்ம நோயாளியை சந்திக்கணும்னு சொல்லுவோம். இந்த தஸ்பீ ஓதுங்க சிதவி, 40 முறை ஓதுங்க, 40 நாள் ஓதுங்க எல்லாம் சொல்லுவோம். இது தஸ்பீ நோய்க்கு மருந்து. இது நபிகள் சொல்லித் தருவார்கள். துஆவிலும் கூட இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி துஆ கேட்டால் துஆவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா? மாஷா அல்லாஹ். துஆவிலும் கூட நம்முடைய அஃபூர் துஆல ஓதுவாங்க, எல்லாத்தையும் ஓதணும். துஆவிலும் கூட லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் துஆ கேட்டேன்னு சொன்னால் துஆவுக்கு அங்கீகாரம் இருக்கிறது. எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது, எந்த விதமான பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக அல்லாஹ் துஆ கபூல் செய்வான் இந்த தஸ்பீ காரணமாக. கண்ணியமிக்க சங்கியானவர்களே, நமது நம்பிக்கை இப்படி தான் இருக்க வேண்டும். மருந்தையும், அதாவது இன்னும் சொல்வார்கள், நோய் என்பது பல நோய்கள். நோய் என்பது சின்ன நோய், பெரிய கிடையாது. நோய் என்பது புதிய நோய்களாக உருவாகிவிட்டது. புதிய நோய்களாக உருவாகிவிட்டது. மக்கள் சஞ்சலப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், கண்ணீர் சிந்திக்கிறார்கள். நான் பயானுக்கு வரும்போது கூட ஒரு பெத்தா சொன்னாங்க, அன்சா துவா கேளுங்கண்ணே, நான் கீரை விழுந்துட்டேங்க. நான் அம்மா சொல்கிறாங்க, நான் கீரை வந்து வலியாக இருக்குது, ஏம்மா கவலைப்படாதம்மா, டோன்ட் வரின்னு சொல்லி ஹஜ்ஜில் கிடையாதுன்னு சொல்கிறேன். கவலைப்படாதம்மா, என்ன செய்யுங்க, இந்த தஸ்பீ ஓதுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, துவா செய்யுங்க, அல்லாஹ் சிறப்பாக கேட்பான். பொறுமையாக இருமா, அது பெத்தால் சொல்லிட்டு வந்துடும். அப்போ சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நோயின். மருத்துவர்கள் சிகிச்சை செய்கிறார்கள், ஆன்மீக ரீதியில் ஓதி பார்க்கிறார்கள். பாவாமார்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள் இந்த துஆ மூலமாக, குர்ஆன் வசனத்தின் மூலமாக, அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஸலவாத்தின் மூலமாக துஆ கேட்கிறார்கள். நாம் யார்கிட்ட போக வேண்டும்? முஸ்லீம் தான் ஓதி நம்மகிட்ட ஓதி பார்க்க செல்ல வேண்டும். ஒரு ஆலிம்கிட்ட ஓதி பார்க்க செல்லலாம். ஒரு ஷேகுமார்களோ ஒரு நாதாக்களோ நல்ல மனிதத்தை ஓதி பார்க்க செல்ல வேண்டும். இது அல்லாமல் மாட்டு மதத்தோட ஓதி பார்க்க செல்வது ஹராம். அவங்க நம்ம பக்கம் வர்றாங்க, மாட்டு மதத்தவர்கள், குஃபார்கள் நம்மகிட்ட வந்து ஓதி பார்க்க வரேன். யார்கிட்ட போனீங்க? அல்லா பாய்கிட்ட போனேன். நம்ம அல்லா பாய்கிட்ட போனேன், சோகடித்துருவாங்க. சில ஊர்களில், திருச்சி, மதுரை போன்ற ஊர்களில் மகரிப் தொழுகை பாருங்கள், வரிசையாக நிற்பாங்க. தொழில் முடிஞ்ச பிறகு
வந்தவங்கன்னா ஊதிட்டே இருப்பாங்க, பார்க்கலாம் இன்னும் பார்க்கலாம். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. நாம் ஒரு முஸ்லீம்கிட்ட போனோம்னா, அல்லா பாய்கிட்ட போனோம்னா சுகம் கிடைக்கும்னா நம்பிக்கை இருந்தது. வந்து ஊறாங்க. சிலாக்க வந்து அவங்க உட்காந்து ஓதி பார்க்குறாங்க, சில மொத்தமாக ஓதி போயிடுவாங்க. எல்லா குழந்தைகளே வைத்து கொண்டிருப்பாங்க. சின்ன குழந்தை கையில் வைத்து கொண்டு வருவாங்க. சில ஊர்களில் மகரிப் நேரத்தில் சுபு நேரத்தில் வருவாங்க. அந்த நம்பிக்கை இருந்தது. நமக்கு நம்பிக்கையெல்லாம் எங்கே போய்விட்டது? யார் எல்லாமோ போகிறோம், அல்லாஹ் காப்பாற்றணும். அவன் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது நம்ம நல்ல மக்கள்கிட்ட போகிறது. முஸ்லீம் அல்லாஹ்விடம் செல்வது இஸ்லாத்தின் தடை, ஹராம். நம்ம ஈமானுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். முஸ்லீம் அல்லாஹ்விடத்தை செல்லக்கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்கிறது. அதுக்கு அடுத்த செய்தி, ஊதுறாங்களவா? நான் ஏற்கனவே 2-3 வருஷம் சொல்லியிருக்கிறேன். அதில் மர்ஹூம் ஒரு பெரிய மூத்தாகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, அன்ஷா கரெக்டாக சொன்னாங்க. நோயாளி மீது ஊதும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்போ எல்லாம் கேட்டால் ஊதும்போது சூண்டு கோழி விரட்டும் போது விரட்டுறாங்க. அந்த சூண்டு வார்த்தை கிடையாது. பிள்ளையே பயப்படுது. இன்னும் பெரிய ஆளாக இருந்தால் பயங்கரமான சவுண்டு வரும், பார்த்துக்கணும். அந்த சூண்ட வார்த்தை வரக்கூடாது. மேன்மக்கள் சொல்கிறார்கள், சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், ஊதும் பொழுது ஒரு துவாவை சொல்லுங்கள். நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த ஷிஃபாவுடைய ஹதீஸ் சொன்னார்கள் அல்லவா, இஷ்வி என்ற வார்த்தை, அந்த இஷ்வின்னு சொல்லுங்கள். ஊதும் பொழுது இஷ்வி சொல்லுங்கள. இஷ்வி 3 எழுத்து தான். அலிஃப் ஷீன் ஃபே. இஷ்வி, யா அல்லாஹ் சுகத்தை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் நற்சுகத்தை கொடுப்பாங்க. துவா அது. ஒருவர் துவா கேட்கும் பொழுது ஆமீன் சொல்கிறோம் அல்லவா? ஆமீன் அல்ல இஸ்தஜிப், யா அல்லாஹ் துவாவை கபூல் செய்வாயாக என்ற கருத்து. அதே போல் ஒருவருக்கு ஊதும் பொழுது இஷ்வின்னு சொல்லணும். சூழ் ஓதக்கூடாது. முன்னுள்ள கண்மாமார்கள் வெத்தலை பாக்க போட்டுக்கொண்டு ஊதி இருக்கிறார்கள். முன்னு கண்மாமா இப்போலாம் எல்லாமே தூள் டப்பி கையில் வந்துட்டு. இப்போ சில பேர்த்தா தூள் அதே பொடி மட்டையும் பொடி டப்பாக வந்துட்டு. அந்த காலத்து வெத்தலை பாக்க அதிகம் போடுவாங்க. முன்னுள்ள கண்மாமாட்ட ஓதி பார்க்க போவாங்களாம். அவங்க வெத்தலை பாக்க போட்டுக்கொண்டே ஊதுவாங்களாம். என்ன கதி? என்ன செய்யும்? அந்த வெத்தலை பாக்குடைய சாயம் இவரோட மீது பாயும். கடைசி முகமெல்லாம் கருப்பு சாயம், அதாவது ரெட் சாயம். ஆனால் முகமெல்லாம் வெத்தலை சாயமாக போயிடும். அதில் அந்த கம்மாப்பட்டு ஓதி பார்க்க போக மாட்டாங்களாம். அப்போ நபிகள் சூஃபியாக சொல்கிறார்கள், ஊதும்போது சூழ் ஊதாதீங்க, இஷ்ஃபி என்ற வார்த்தையை சொல்லுங்கள். இது துவா. இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் ஓதுறாங்க, இஷ்மி சொல்லுங்கிறாங்க. முன்னோட காலங்கள்லாம் ஓதும்போது சொல்லுவாங்க. இப்போ தெரியாத சூண்டு கோழி விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். இஸ்தஜிப் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். இஸ்தஜிப் துவா இது நோய் நிவாரணி இஷ்வி சொல்ல வேண்டும் என்பதாக நபிகள் சொல்லி தந்தார்கள். அதற்கடுத்து யாழ்த்து மனிதை பற்றி நேரம் பேசினாங்க. நோயாளி சந்திப்பது என்பது சுன்னத்து ஒரு இபாதத். தலைவலியாக இருந்தாலும் சரி, வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, எந்த சின்ன அட்லீஸ்ட் ஹெட் தலைவலியாக இருந்தாலும் அப்படி சந்திக்கணும். என்ன சோமில்லாமல் தொழு வரையிலேயே என்ன காரணம்? இப்போ சில ஆளுக்கு பயானுக்கு கேட்குறாங்க, நம்ம பயானுக்கு கேட்குறோம், 24 நாள் இந்த பயான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இங்கே மட்டும் பயான் கேட்குறோம், பல ஹொத்பாக்களை பயான் கேட்குறோம், ஹொத்பா பிரசங்கத்தை கேட்குறோம். கேட்டதை கொண்டு அமல் செய்யணுங்க. சமியானா வாத்தானா, நான் கேட்டோம் அதை மட்டும் வழிபட்டோம்னு சொன்னோம். சமியானா அசைனா போகக்கூடாது. இப்போ வர்றோம் 24 நாளாக ஆகிட்டு கேட்குறோம். அது அப்போ படி கிட்டத்தட்ட ஒரு 25 ஹதீஸ் சொன்னாலும் 5 ஹதீஸாக அமல் செய்யணும். அதான் பவர். அப்போ சமியானா அத்தானா என்ற அடிப்படையில் வந்து ஹதீஸ் கேட்க வேண்டும். சமியானா நான் கேட்டோம், ஒரு கால் மறுகால் விட்டுட்டு அப்படி வரக்கூடாது. அது பயானுக்கே பவர் இல்லாமல் போகும். அப்போ தொழுகை பற்றி சொல்லப்படுகிறது. 5 நாள் தொழுகை பக்கம் வாங்க, பள்ளிவாசல் பக்கம் வாங்க, தொழுகை ஜமாத்துக்கு வாங்க, மஹல்லாவை சங்கைப்படுத்துங்க சொல்லதான் செய்கிறாங்க. எங்கள் மஹல்லா எங்கே சங்கைப்படுத்த? சில ஆளுக்கு எங்கே இல்லாமல் போகிறாங்க, எந்த ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்க. பள்ளிவாசல் ஃபங்க்ஷனுக்கு வரதில்லை. பள்ளிவாசல் ஃபங்க்ஷன் என்னங்க? 5 நாள் தொழுகை தான் ஃபங்க்ஷன். அது வர வேணாமா? பள்ளிவாசலை சங்கைப்படுத்த வேண்டாமா? ரியாதுல் ஜன்னா நபிகள் சொன்னார்களா? சூனத்து பூங்கா ரியாதுல் ஜன்னா, பள்ளிவாசல் ரியாதுல் ஜன்னா சொன்னாலோ? பள்ளிவாசல் தொழ வேண்டும்.
பள்ளிவாசை கண்ணியப்படுத்த வேண்டும், பள்ளிவாசை சங்கைப்படுத்த வேண்டும். கண்ணியம் மிக்கவர்களே, அதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நாம் நோயாளியை விசாரிப்பது சுன்னத்து, ஒரு இபாதத்து என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நோயாளியை சந்திக்க போகும்போது சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்களா கேட்கணும். போனோடனே என்னங்க படுத்தப்படி கிடைக்கிறீங்க, அங்கே வயிறு ஓடுது, இங்கே வயிறு ஓடுது, இன்னும் எலக்ட்ரிக் வயிறா, அவன் மாட்டி வச்சுக்கிறான், செக் பண்ணுறான். ஏன்னா அது இப்படி பழகுமே அவனுக்கு கூடிஞ்ச கவலை ஏற்படுத்துறது. போனோம் சலாம் சொல்லணும், உள்ளே போகும்போது வரட்டான்னு கேட்கணும். நோயாளி நான் வரட்டா, அவங்க எப்படி இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, கேட்கணும். அப்போ நோயாளி பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யணும், நீ அவனுக்கு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அவங்களுக்கு துஆ, அல்லாஹ் அவங்களுக்கு சுகத்தை தருவானாக, நற்சுகத்தை தருவானாக, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சின்ன நோய் தாங்க, அற்ப நோய் தாங்க. இதோட பெரிய நோயெல்லாம் பார்த்தீங்களா, ஆஸ்பத்திரியில் கால் உடைஞ்சி கை உடைஞ்சி எப்படி நோயெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனால் தெரியும். ஹாஸ்பிட்டல் போனால் தான் அந்த நோயுடைய நிலவரம் தெரியும் நமக்கு. கண்ணீர் வடிக்கணும், அந்த அளவுக்கு மிக மோசமாக படுத்திருக்கிறார்கள். நீங்கள் இதெல்லாம் சாதாரண நோய் தான், அவங்க ஆறுதல் சொல்லணும், இது பெருசுப்படுத்தக்கூடாது. இன்னும் சில ஆளுக்கு யாங்க இங்கேயே வந்தீங்க, அங்கே போக மாட்டீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா, அந்த ஊருக்கு போக மாட்டீங்களா, இந்த ஊருக்கு போக மாட்டீங்களா. ஆனால் அவன் நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த நம்பிக்கை நீயே குலைக்கிறான். அந்த நம்பிக்கையோடு இந்த ஹாஸ்பிட்டல் போனால் தான் சோதனைக்கு வந்திருக்கிறான். அவன்கிட்ட போய் கலைச்சி அங்கே போய் இங்கே போய் ஏன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அப்போ சலாம் சொல்லணும், அவங்களுக்கு துஆ செய்யணும். அதிகமாக என்ன செய்யக்கூடாது, நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. அவன் இடத்துல வந்தோமா சலாம் சொன்னோமா ஏதாவது சொல்லுவாங்க. அதான் அழைச்சி சொன்ன மாதிரி வெறும் கையாக போகாதீங்க, கையும் பையுமாக போங்க. நோயாளி சந்திக்கும் கையும் பையுமாக போகணும். கை பையமாக என்ன வெறும் பையவா, அது பையில் ஆப்பிள் பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் போனால் பிரச்சனை இல்லை, அது சந்தோஷப்படுவார். அல்ல அவர் என்ன சாப்பிட கேட்கணும், நீ என்ன பிரியாணி சாப்பிட கேட்க முடியுமா, காக்கா ஒரு ஆம்பளை கொடுத்தாலும் கேட்க முடியுமா, என்ன சாப்பிட்டு கேட்கணுமா, அவர் என்ன பிரியமாக சாப்பிடுவாரோ அந்த பொருள் வாங்கி போடணுமா, அது சொன்னது. இதெல்லாம் கொடுத்த பிறகு அவர்கிட்ட விடைபட வேண்டும், பேசிக்கிட்டே கூடாது, கலாம் கதிர் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஊர் நடந்த சம்பவம், அவருக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி படுத்த படுகை இருக்கிறார். ஆப்ரேஷன் பண்ணி படுத்த படுகை இருக்கிறார். ஒரு வந்தார், வந்து சலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டார். ஆஹா கலாம் கதிர், இது பெண்கள் தெரியுது ஆண்கள் தெரிவிக்கிறது, பெண்கள் தெரிவித்து கலாம் கதிர் இருக்கிறது, பெண்கள் இடத்துலையும் ஆண்கள் தெரிவிக்கிறது, வளவளவான பேச்சு இருக்கிறது. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமான பேச்சு பேச வேண்டும், வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, அவருக்கு ஆப்ரேஷன் டாக்டர் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்து படுத்தபடி இருக்கிறார். இவர் வந்தார், கலாம் கதிர் வந்தோடனே பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொன்னாராம், பேஷண்ட்டு இப்போ தான் டாக்டர் வந்து அறுவை சிகிச்சை போய்கிறார், இது பெரிய அறுவையாக இருக்குன்னு சொன்னாங்க. இது பெரிய அறுவையாக இருக்கிறதே. எப்போ போக மாட்டேன் வருத்தப்பட்டாராம். அந்த நோயாளி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வைக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷப்படுத்த போனோமா சந்தித்தோமா வந்துடும், நபிகள் பெருமாள் சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நோயாளி சந்திப்பது காலையில் சந்திக்க வேண்டும். நோயாளி காலையில் சந்திக்கணும்னா எக்குழு மாமின் முஸ்லிமின் யவுது முஸ்லிம் உதுவத்தன் காலை இல்லா சல்லா சபூன் அல்ஃபு மலக்கின் ஹத்தா யும்சிய. ஒருவன் காலையில் வந்து காலை நேரத்தோடு சந்திக்க போகிறான், நோயாளி சந்திக்க போகிறான்னு சொன்னால் மாலை வரையும் 70,000 மலக்குமார்கள், எத்தனை 7,000 டேரம் இல்லை 70,000 மலக்குமார்கள் துஆ செய்கிறார்களாம். அந்த நோயாளியை சந்திப்பது 70,000 மலக்குமார் கண்ணுக்கு தெரிவாங்களா? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். 70,000 மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக துஆ செய்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள் என்பதாக நபிகள் சொல்லி தந்த செய்தி. அதே போன்று மாலை நேரத்தில் நோயாளி சந்திக்க போனோன்னு சொன்னால் காலை விடியும் வரையும் 70,000 மலக்குமார்கள் அவனுக்காக துஆ செய்கிறார்கள். இஸ்திக்ஃபார் எவ்வளோ பெரிய பாக்கியது, செய்யுங்களேன். நமக்கு என்ன, அது சில இடங்களில் உறவுகள் முறிஞ்சிருந்தேன்னு சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனையாக போகிறதே கிடையாது. என்ன நோயாளி சந்திக்க அவனும் அவனப்பா பையன், அவனா மனசன, அவன் என்ன துரோகம் பண்ணா, அது இப்போலாம் உறவுகளில் நம்ம குடும்பத்திலே பெரிய பிரச்சனை. குடும்பத்திலையும் கூட நோயாளிதான் நோய் சந்திப்பதில்லை. அந்த பழைய கசடுகள், அந்த இறுக்கங்கள், அந்த வேகங்கள் இருக்குது, அதை விட்டு மாற வேண்டும்.
ஆனால் அவரு கண்ணு மூடிய பிறகு மௌத்தான பிறகு வந்து நிற்பாங்க. இப்போயே வந்தீங்க கேட்பாங்க, இப்போயே வந்தீங்க, அது கண்ணு வந்தோம், வந்து பாதி போகலாம் வந்தோம், இது முறையாது. அப்போ என்ன செய்யணும்? அதாவது குடும்பமாக இருந்தாலும் சொல்லி யாராக இருந்தாலும் நோயாளி சந்திப்பது, இது காலையில் சந்திப்பு 70,000 மலக்குமாறு துவா செய்கிறான் என்பதாக நபிகள் சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துமுன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கான குலாமுன் யஹூதியுன் யஹ்துமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமரில ஃபலம்மா தாஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுஹு ஃபகஅத இன்த ரஅஸிஹி ஃபகால லஹு அஸ்லிம் ஃபனظر இலா அபீஹி வஹுவ இன்தஹு ஃபகால அத்இ அபுல் காசிம் ஃபஅஸ்லம فأخرج النبي صلى الله عليه وسلم وهو يقول الحمد لله أنقذ من النار رواه النسائي. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு பையன் சிறுவன் ஹாஜிமா இருந்தான், பணிவிடை செய்தான், ஊழியம் செய்தான். அவன் யஹூதி இனத்தை சேர்ந்தவன், யூதர் இனத்தை சேர்ந்தவன். திடீரென அந்த சிறுவனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. பொமரில் நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த பையனை சந்திப்பதற்கான வருகிறார்கள். யஊது நோய் விசாரிக்கிறார்கள். ஃபகாத இன்த ரஅஸிஹி அவன் தலைமாட்டு உட்கார்ந்து கொண்டு நோய் விசாரிக்கிறார்கள். ஃபகால லஹு அஸ்லிம் தம்பி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுப்பான்னு சொல்கிறாங்க. யஹூதி தானே, யூதர் தானே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுப்பான்னு சொல்லும் பொழுது அவன் அந்த தகப்படுத்தி இருக்கிறான். அவனுடைய தந்தை எடுத்து இருக்கும் பொழுது அவன் தந்தையை பார்க்குறான். ஆனால் தந்தை காஃபிராக இருக்கிறார். தந்தையை பார்க்குறான். அவன் என்ன சொல்ல தெரியலையா என்று நினைக்கிறான். தந்தையை பார்க்கும்பொழுது சாடை விளங்கிட்டது. உடனே தந்தை சொன்னார், அபுல் காசிம், மகனே அபுல் காசிம், நபிகள் பெருமானவர்கள் நீ கட்டுப்படு, அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் சொல்லும்போது ஃபஅஸ்லம ஈமான் கொண்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ யகூல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா போலும், நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதாக ரவாஹுல் புகாரி, புகாரி என்ற ஹதீஸ் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு ஏற்பட்ட அன் சஅத் இப்னு அபி வக்காஸ் செய்திருக்கிறது. அன் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆதனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதா அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதா அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதா. மாஷா அல்லாஹ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது. ஆதனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் அபி வக்காஸ் சொல்கிறார்கள், என்னை சந்திப்பதற்காக நபிகள் வந்தார்கள், என்னை நோய் விசாரிக்காக நபிகள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், எப்படி துவா கேட்டார்கள்? அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதா, இங்கே இஷ்ஃபி வருது. யா அல்லாஹ் சஅதுக்கு சுகத்தை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் நம்ம சஅதுக்கு அவன் நிவாரணம் கொடுப்பாயாக, சஅதுக்கு நீ அவனுக்கு நரசுகத்தை கொடுப்பாயான்னு 3 முறை கேட்டுக்கிறார்கள். இஷ்ஃபியர் வார்த்தை பற்றிலாம் எவ்வளோ பவரான வார்த்தை. அந்த சூன்னு ஊதும் இட்டுட்டு இஷ்ஃபி சொல்லுங்க, ஓதாதீங்க, கோழி தான் பறக்கும், புள்ள பயப்படும், இஷ்ஃபி ஓதுங்க. அப்போ இப்படி துவா கேட்கிறார்கள். அதற்கு பிறகு நமக்கு ஏற்பட்ட நோய் நொடிக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் சகோதரர்களை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முழுமை நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் தான் நோயை தருகிறான், அல்லாஹ் தான் சிவா தருகிறான், நம்பிக்கை வர வேண்டும். மூட நம்பிக்கையை நம்ம களைய வேண்டும் சகோதரிகளே. சமீப காலத்தில் ஒரு குழந்தைக்கு லூஸ் மோஷன், வயிற்று போக்காக இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். அது சவுதி ராம்சா கொண்டு போகலாம், பாரசாமி கொண்டு வந்தாங்க, ஊதுவாங்க, ஏன்னா சுகம் கிடைக்கும். நேரம் எங்கேயே போயிட்டா, என்ன வேர் கட்ட போயிட்டா, வேர் கட்டுவதற்காக வேண்டி ஒருவருக்கு செல்கிறார்கள். அது என்ன வேர்? மாய வேர். அது நம்மால் கிடையாது, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் போய் வேர் கட்ட போய்க்கிறாங்க. இந்த லூஸ் மோஷனுக்காக வேண்டி வயிற்று போக்கா போய்க்கிறாங்க. பெண்ணு சொன்னாங்களாம், யார் சொன்னாங்க, ஏமா அங்கேயும் போனால் ஈமானுக்கு பலகீனம் ஏற்பட்டு விட்டது, ஈமானுக்கு போய்விட்டது. அது என்ன வேறு? மாய வேறு. அவன் என்னமோ அவனுடைய சாமியார் வச்சு அவனுடைய பேரை வைத்து சொல்லியிருப்பான், நம்ம பேர் சொல்லியிருப்பானா, ஏன் அங்கெல்லாம் போய் கேட்டாங்களாம். அந்த மாதிரி சில மூட நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று இன்னொரு செய்தி, நான் நாகர்கோயிலுக்கு பிரயாணம் செய்தேன். நாகர்கோயில் நான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பஸ்ஸு ஒரு குப்பாருடைய ஸ்தலம், அதை வணக்க ஸ்தலத்தை எட்டும்போது
அந்த பஸ்ஸை ஸ்லோ பண்ணுறாங்க. எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகர்கோயிலுக்கு போன இடத்துல சொட்டான்னு ஒரு வெடி வெடிக்கும். அடி அப்பா, பஸ் இருந்தவங்க பயந்துருவாங்க, கீழே பள்ளம், வெடி வெடிக்கும். நான் கண்ட செய்திங்க, 4-5 வருஷம் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த குஃபார் இஸ்லாம் கோயில் அது வெடி வெடிக்குது. பக்கத்து முன் சீட்டில் நடந்து உட்காந்துக்கிறாங்க சீதேவிகள், பாத்திமாமார்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. அவங்க அதாவது அந்த குஃபார் வணக்க ஸ்தலத்தில் ஒரு ரூபாயோ காசை போட ஒரு வெடி போடுவாங்க, வெடிக்கும். அது ஒரு நேர்த்திக்கடன், வெடி வெடிக்கும். இன்று இருக்குது. அந்த 2 பொம்பளை இருந்தாங்க, காசு ஊற்றி வீசுகிறாங்க, டொமான்னு வெடிக்குது. நான் கேட்டேன், ஏம்மா ஃபாத்திமா, என்ன செஞ்சீங்க, யார் காசு போட்டீங்க? இந்த அப்பாவோட ஜாப் போட்டாலும் பிரோஜனமாக இருந்தீங்கமே, நீ அங்கே போகிறீங்களே. இல்லை அஜரத்து, செய்தி தெரியுமா உங்களுக்கு, என் மகளுக்கு நீண்ட நாட்களாக சுகம் இல்லாமல் இருக்குது. நான் டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலை. அஜரத்தில் போனேன், அந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலை. சரி, அல்லாட்ட போனியாம்மா கேட்டேன். அல்லாட்டையும் போனேன், அல்லாட்டையும் கேட்டேன், அந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலை. இந்த செய்தானாவது செய்யுமா பார்க்கணுன்னா காசு போடுங்கண்ணா. ஈமானே படிப்பேட்டமா, நீ மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லணும், இது குஃபாருடைய அடையாளம் இது சொல்லி நம்ம சொன்னோம். இப்படியெல்லாம் சில பெண்களுக்கு மூட நம்பிக்கை இருக்குது, களைய வேண்டும். ஆக ஓதி பார்ப்பது என்பது நமது சமுதாய மக்கள், சீதேவிகள், ஆலிம்கள், உலமாக்கள், ஷேகுமார்கள், தாதாமார்கள், பாபாமார்கள், இப்போ போன நல்ல பெண்கள் அந்த பெண்களை ஓதி பார்க்குறாங்க. அந்த மாதிரி நல்ல சேர்ந்து ஓதி பாருங்கள், அல்லாஹ் அதை கபூலித்து வைப்பான், எந்த விதமான பிரச்சனை இருக்காது. ஆக நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அதை இப்படி நாம் நல்லா நடந்து கொள்ள வேண்டும். இந்த 24 தினங்கள் ஓடிவிட்டது, இன்னும் சொற்பனாக இருக்குது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமைச்சு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வருகிறோம், காலத்தை செலவழிக்கிறோம். பெண்கள் பகுதியில் நெடிய காலமாக நேரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அமுத மொழியை கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமல்சுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கடைசியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்ணியமிக்கவர்களே, நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். சகோதரர்களை, நம்ம சில தொழில்கள் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், மூட நம்பிக்கையில் இருக்கிறோம், அதுவும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் சபையில், நம்முடைய இறுதி முடிவு ஹுஸ்னுல் ஹாத்திமா இருக்க வேண்டும், சூல் ஹாத்திமா இருக்கக்கூடாது, கெட்ட முடிவு வரக்கூடாது. யாருக்கும் சரி, நாம் மரணிக்கும் நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நம்முடைய மரணம் சம்பவிக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் தொழுகிறோம், நான் முசல்லி ஒனசூமு ஒனுசக்கி ஒனஹுஜ்ஜு ஒனாமல் சாலிஹர். நாம் என்ன தொழுகிறோம், நோம்பு நொறுக்கிறோம், ஜக்காத் கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், இன்னப்படி அமல் செய்கிறோம், எல்லாம் செய்தான் செய்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனால் லாக்கின் நம்மூத்து பி ஹுஸ்னுல் ஹாத்திமா, நாம் மரணிக்கும் நேரத்தில் நல்ல முடிவோடு மரணிக்க வேண்டும். நல்ல செய்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு வர வேண்டும். இது நல்ல மனிதன் சொல்ல வேண்டும். அந்த நல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு ரஹ்மத்தோடு நாம் மரணிக்க வேண்டும். அந்த மரணம் நமக்கு வர வேண்டும். அப்போ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தில் நபிமார்களும் இறைநேசர்களும் ஹுஸ்னுல் ஹாத்திமா பயந்திருக்கிறார்கள். ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அல்லாஹ்விடத்தில் வேண்டியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு நல்ல முடிவு தருவாயாக, கெட்ட முடிவு தந்து விடாத நாயனே. நாம் மரணிக்கும் போது நல்ல மனிதனாக, சாலிகான மனிதனாக, நபிகள் பெருமானார் அன்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, அல்லாஹ் ரஹ்மத்தை அடைந்தவராக நாம் மரணிக்க வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் இறைநேசரும் வேண்டியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு செய்தி, இதோடு நான் முடித்துக்கொள்வேன், டைம் சரியாக போயிட்டது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 23 ஆண்டு காலம் மிஸ்ர் நாட்டின் ஜனாதிபதியாக ஆட்சி புரிந்து அதற்கு பேர் இறுதியாக தங்களின் பதவியை ஒப்படைத்துவிட்டு அல்லாஹ் இடத்துல ஒரு அற்புதமான துவாவை கேட்டார்கள், ஒரு வேண்டுதல் வைத்தார்கள். யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனில் 6666 வசனங்கள், குர்ஆனில் 114 அத்தியாயங்கள், 114 சூரத்துகள். அந்த 114 சூரத்தில் சூரத் யூசுப்னு இருக்கிறது. அஹ்சன் கசஸ், குட் ஸ்டோரி, அழகான சரித்திரம் அல்லாஹ் சொல்வான். அவனுடைய சரித்திரமே அழகான சரித்திரம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாராட்டத்தக்க நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் கடைசி கட்டத்தில், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வஅல்லம் தனி மின் தாவீலில் அஹாதீதி ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி
أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين. الله أكبر. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, சொல்கிறாங்க, லபிக ஆத்தைத்தனி மினல் முல்க், யா அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தாய், மிஸ்ர் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை, வல்லமை தந்தாய், ஆளுமை தந்தாய். வல்லம் தனி மின் தாபிர் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் தந்தாய். யா அல்லாஹ் ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், 7 வானங்களையும் 7 பூமி படைத்தவனே, அந்த வழியே ஃபித் துன்யா வல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையில் எனக்கு நேசனாக இருக்கிறாய். நான் உடனே வேண்டிக் கொள்வது, உனது கோரிக்கை வைப்பது என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன் வால்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், யார் கேட்டது? யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நம்மெல்லாம் கேட்கறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள். தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக, சாலிஹின் கூடத்தில் சேர்த்து வைப்பாய்னு துவா கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவையும் கட்டு தந்தார்கள். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வஅஜிர்னா மின் ஹிஸ்யி துன்யா வஅதாபில் ஆகிரா தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இது லுஹருடைய துவாவோட நம்ம இணைச்சிருக்கிறோம். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா, அல்லாஹ் முடிவை அழகாக்கி தருவாயாக. ஆகிபத்தனா மின் ஹிஸ்யி, துன்யாவுடைய இழிவை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக, மறுமையுடைய வேதனை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பாயாக, என்னை முஸ்லீமா வாழச் செய்வாய், முஸ்லீமா மரணிக்க செய்வாயாக என்று துவா கேட்கும்படியாக அந்த துவா கிடைத்து தருகிறார்கள். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது வாழ்வை அல்லாஹ் சிறப்பாக்கிப்பானாக, நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தருவானாக. யா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தையும் பிரகாசமாக்கிப்பானாக. நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமல் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நாம் யாவருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து உள்ளத்தில் நிம்மதியையும் உடலில் சுகத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் வியாபாரத்தில் பரக்கத்தையும் நமது ஹலாலான நாட்டங்களையும் குமர்களுக்கு தகுந்த ஜோடிகளையும் குழந்தை பாக்கியத்தையும் வழங்குவானாக. யா அல்லாஹ் ஈருலக கல்வியை கற்கக்கூடிய அல்லாஹ் நம் பிள்ளைகளுக்கு வழங்குவானாக. இங்கு சொல்லக்கூடிய அந்த அமுத மொழிகளை கேட்டு செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளின் நாட்டை நிறைவேற்றி தருவாயாக. அவருடைய ஹாஜிகளுடைய பயணத்தை லேசாக்கி தருவாயாக. அங்கு சென்று ஹாஜி யாரெல்லாம் உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர் உம்ராம் அல்லாஹ் கபூல் செய்வாயாக. ஹாஜிகள் அந்த ரஹ்மத்தை அடைந்துள்ளாக ஒரு தாயகம் திரும்ப யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் இந்த கண்ணியமான சங்கையான அல்லாஹின் அருள் சுரக்கும் மஜ்லிஸ் நூற்றாண்டையும் கடந்து கியாம பரிமந்தம் சிறப்பாக நடந்தேற யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமது ஆயுளையும் அல்லாஹ் நிலமாக்கிப்பானாக. யா அல்லாஹ் இந்த திருச்சபை நிர்வாகிகளுக்கு உடல் வலிமையையும் நிறைந்த சக்தியும் கண் குளிர்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى இறைவா உன்னே சொல்படை எல்லோர்க்கும் மேலவர் மேல் நிறையாசி சாந்தி மழை நினூடி பொழிந்தருள்வாய். மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா على حبيبك خير الخلق كلهم. جزاكم الله خيرا. والسلام عليكم ورحمة الله وبركاته. என்ன
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். எல்லாம் படைத்து ஏகவல்ல நல்லாட்சி புரியும் என் இறைவனை யா அல்லாஹ் உன்னை போற்றி புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். தாயின் காலடியில் சுவனம், தந்தையின் பொருத்தத்தில் இறை பொருத்தம் என்றுரைத்த ஏந்தலரே எம்பெருமானே யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடர் அனைத்தும் நீக்கி இறை பொருத்தம் அளித்திடும் இனிய கரந்தம் புனித அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கரந்தமதை இதய தூய்மையுடன் ஓத இருலோக வெற்றி தரும் இனிய திருச்சபை புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜப் பிறை 24 14/1/2026 வெள்ளிக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபிமணி மொழிகளுக்கு மஹ்தூம் ஜுமா பள்ளியினுடைய ஹத்தீப், ஜாவியா அரபிக் கல்லூரியின் திருக்குரான் மனனப்பிரிவு பேராசிரியர், காயல் நகர ஜமாத்துல் உலமாவின் பொருளாளர் மௌலவி அல் ஹாஃபில் NS மாமுனா லப்பை ஆலிம் காஷிஃபி அவர்களாலும், தூத்துக்குடி முத்து ஹதீஜா மஸ்ஜிதினுடைய ஹத்தீப் நமதூரை சார்ந்த மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் SM ரஹ்மத்துல்லா ஆலிமுல் ஃபாசி அவர்களாலும் விளக்க உரை வழங்கப்பட்டு இறையோன் நல்லருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, மறைவிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கிறார்களோ, செலவழிக்கிறார்களோ, நிர்வகிக்கிறார்களோ, எல்லா வகையிலும் உதவி கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் தனது அருளால் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாளை ரஜபு பிறை 25 வியாழக்கிழமை விசேஷ நாளாகும். சஹீஹுல் புகாரி கிரந்தத்திற்கு அடுத்த தரத்தை பெற்றுள்ள அல் ஜாமிஉ சஹீஹுல் முஸ்லிம் கிரந்தத்தை யாத்தளித்த கண்ணியத்திற்குரிய இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது நினைவு நாளாகும். நாளை ஓதப்படும் நபிமொழிகளுக்கான விளக்க உரையை கேரள மாநிலம் கோழிக்கோடு குட்டிகாட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் ஹிஃபுல் பிரிவு பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் KA முத்து ஷேக் தாஜுத்தீன் ஆலிம் மஸ்லஹி அவர்கள் வழங்க, இமாம் அவர்களது வாழ்க்கை சரிதத்தை மௌலவி அல் ஹாஃபில் அஃப்லுல் உலமா BA முஹம்மது உக்காஷா ஆலிம் ஃபைசி, காயல் நகர ஜமாத் உலமாவுடைய துணைச் செயலாளர், மதரசா ஹாமிதியாவின் ஆசிரியர் அவர்கள் வழங்க இன்ஷா அல்லாஹ் நாளைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவரும். அனைவரும் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்ல ஆசையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் தயவு செய்து இன்றோ நாளைக்குள்ளோ உங்களது நன்கொடைகளை கொடுத்து ஒத்துழைக்குமாறும், கடைசி நாட்களில் வெளியூர் மக்களை நீண்ட வரிசையில் காத்திருக்க செய்யாமல் அவர்களுக்கு இனிமையான சேவையை வழங்கிட ஒத்துழைக்குமாறும் உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். துஆவுக்கு மறுநாள் நேர்ச்சை விநியோகம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் நம் சபையின் அலுவலகத்தில் வந்து உங்கள் பங்கை உறுதி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். அன்றாடம் இங்கு நிகழ்த்தப்படும் உரைகள் யாவும் அடுத்த சில மணி நேரங்களில் இணையதளத்தில் ஒளிப்பதிவேற்றப்படுகிறது. வர முடியாத மக்களின் வசதிக்காக யூடியூப் சேனலில் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் என்ற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அன்றன்றைய உரைகளை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு நம் சபையை உருவாக்கிய வாக்கிஃபூன்களுள் ஒருவரான மர்ஹூம் ஆனா ஊனா நூஹு தம்பி ஆலிம் அவர்கள், மர்ஹூம் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் முஹம்மது மக்கி ஆலிம் சித்திகி அவர்கள் ஆகியோரது நினைவாக அவர்களது குடும்பத்தார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் யாவருடைய ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. قالوا ما أنزل الله شملنا وما أنزل الرحمن بشيء إن الله تكتبون قالوا ربنا يعلم إنا عليكم المرسلون. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظ فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فحامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه.
وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به بهذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد المصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان وتصديق في قلوبنا، واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أرسل بثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة من إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر البدريين والأحديين والحندقيين والحنينيين وتبوكيين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى أرواح خصوصا لأجله، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والسائين لهذا المجلس الشريف. اللهم اغفر لهم ورحمهم ونسأل الله وحشتهم ورحم الله غربتهم ونور الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم انزل السكينة والعفة والسلامة والبركة والنعمة في هذا المجلس الشريف. اللهم بلغ مرادنا واحسن مقاصدنا وتمم نياتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لنا ذنوبنا ولوالدينا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم وبارك وكرم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد